உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள். இந்த குரு உங்க ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 5 மாதங்களாக எதுவுமே நடக்கல சார் எனக்கு. மிக சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அது மாதிரி வாழ்க்கையை பெருசா வாழணும், அதுக்கு 24 மணி நேரம் உழைக்க தயாரா இருக்கேன், எனக்கு நான் நினைச்சது நடந்துச்சு அப்படின்னா அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். ஆனால் எந்த எல்லைக்கும் போக முடியல சார், தெருக்கோடி கூட போக முடியல சார், என்னால் ஒரு வேலை கிடைக்காம நான் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க, அதனால எவ்வளோ வீட்டில் அசிங்கம் அவமானம். என்ன மாதிரிலாம் வாழ்க்கையில் யாரும் வாழணும்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பயங்கர பிளான்டாக இருந்தேன். திடீர்னு வேலை போயிடுச்சு, திடீர்னு வேலையிலேருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொசிஷனை குறைச்சிட்டாங்க, சம்பளம் குறைச்சிட்டாங்க. இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனாலுமே உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ நிலைமை இருக்கு. ஆனால் மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நினச்சா மாதிரி பதவிகள் கிடைக்கும், நினச்சா மாதிரி ஒரு அந்தஸ்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அடுத்த ஒரு 80 நாட்கள் இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வேலையில இருந்து நெருக்கடி முதல்ல குறையும். எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க சார், ஒன்றுமே தெரியாதவங்க கூட என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல விவரமான ஒரு மேனேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விவரமான எனக்கு மேலே இருக்க அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக வரும். ஆனால் அதை கேளுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நிலை மாறும், நெருக்கடிகள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதுமாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பிஸ்னஸே இல்லை, சுத்தமாக இல்லை. சும்மா பேருக்கு நடத்திட்டு இருக்கேன் சார் கம்பெனியை. கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், கடன் வாங்கி வாடகை கட்டிகிட்டு இருக்கேன், கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், வர வேண்டிய இடத்துல பணம் வரல, கடன் தான் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களே கூட கமெண்ட் பண்ணலாம், ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அடுத்த 80 நாட்கள் இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள் வரும், பண வரவுகள் வரும். நீங்கள் முதல்ல என்னென்னா அடுத்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து தெளிவான சிந்தனை இருக்கும். நம்ம எதை செய்ய போகிறோம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நல்லா இருக்கும், எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். நீங்களே யோசிப்பீங்க, ஐயோ நம்ம இதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணாமல் விட்டோம், நம்ம இதெல்லாம் ஏன் பார்க்காம விட்டோம், இதெல்லாம் நம்ம மேலே தவறு தானே அப்படி யோசிக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா குரு உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அதான் ரொம்ப விசேஷம். அவர் உங்க ராசியை பார்க்கும்போது லாபத்தை கொடுத்தே தீர்வார், பண வரவுகளை கொடுத்தே தீர்வார், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தே தீர்வார். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும், பணம் வரவு வரனா என்ன ஆகும், பிஸ்னஸ் நல்லா போனால் தானே வரும்.
வேலை வாய்ப்பு கிடைச்சா தானே வரும், பணம் வந்தால் தானே வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து உறுதியாக இருக்குது. அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரும். அம்மா கிட்ட சண்டை, அப்பா கிட்ட சண்டை, மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, குழந்தைங்கள்கிட்ட கூட எரிஞ்சு விழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனையை யார்கிட்ட காமிக்கன்னு தெரியாம யார்கிட்டயும் சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள். நெறைய பேருக்கு பித்து பிடிச்சா மாரி இருக்கும். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல சார். ஏன் தான் என் பையன திட்டினேன்னு தெரியல. என் பொண்ண திட்டினேன்னு தெரியல. எனக்கே மனசு வருத்தமா இருந்தது. அது திட்டிட்டின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்களா இருந்தாங்க கடந்த ஒரு 6 மாதமா. அந்த நிலை மாறி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் மாறும். நெறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களே பழைய மாரி இல்லாம நெறைய ஒரு பரவால்ல, இதெல்லாம் மாத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நெறைய பேருக்கு மது பழக்கங்கள் அதிகமாக வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த ஒரு 6 மாசத்துல அதெல்லாம் குறையும். இத சொல்லுங்க சார், எங்க வீட்டுக்காருக்கு தேவையில்லாத பழக்கம் நெறைய ஆயிடுச்சு. இப்போ உடம்பு பாதிக்குமா, பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நெறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய விமோசனம், கவலைப்படாதீங்க. கும்பராசியா அவங்க வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா நெறைய மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கவலைப்படாம இருங்க. அதே மாரி நெறைய பேருக்கு திருமண யோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு. 2வது குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தை. இது மாரி பலவிதமான நன்மைகள் நடக்கும். அதே மாரி வேலை வாய்ப்பு, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க்ல வேலை கிடைக்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றது. எதுவுமே நடக்காம அப்படியே லாக் ஆகியிருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சில விஷயம் நடக்குது பரவால்ல. முதல் மாரி இல்ல. ஏதோ கொஞ்சமாவது சிலதெல்லாம் நடக்குது சார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஒண்ணும் நடக்காம இருந்து, இப்ப சிலதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மார்ச் மாசம் 11ஆம் தேதியிலேருந்து இருக்கு. நெனச்சத செய்யணும்னு பிளான் பண்ணுங்க. அதே மாரி எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலாம்ன்னு முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்ப என்னன்னா குழம்பி போயிருக்கீங்க. இந்த குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறதும்பாங்க. அந்த மாரி மீன் பிடிச்சிட்டீங்க. வந்தா லாபம், வரலன்னா பரவால்லன்னு. நீங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்து நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ, கண்டிப்பாக வெற்றிய குடுப்பதில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு. வாழ்க்கையில எல்லா வளமும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆரம்பம் தான் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்ப 7.5 சனி காலம். இந்த 7.5 சனியில என்னன்னா, நெறைய குழப்பங்களுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நேரமா இருக்கு. நெறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கு. ஆனாலும் வேலை மாறலாமா? வேணாமா? மாறுனா நல்ல வேலை கிடைக்குமா? இல்ல மாறாம இங்க இருந்தா ரொம்ப நாள் தாங்க முடியுமா? இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில்ல பெருசா வருமானம் இல்ல, லாபம் இல்ல, நஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தெரியுது. ஆனா இத விடவும் முடியாது. விட்டா நம்ம இந்த இந்த கடன் கட்ட வேண்டியிருக்கும். இத்தனை வட்டி கட்ட வேண்டியிருக்கும். இந்த தொழில விட்டோம்னா கடன் வாங்குன கடன் குடுத்தவங்கலாம் நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாரி மன ரீதியான ஒரு ஒரு கஷ்டம். நெறைய மீனராசி என்பர்களுக்கு அதே மாரி திருமண வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு நிம்மதி இல்ல. நெறைய பேருக்கு தவறான பழக்கவழக்கங்கள்னால நெறைய சண்டைகள், பிரச்சனைகள் வீட்ல போயிட்டு இருக்கு. அதே போல நெறைய பேர் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கலையே. வெளிநாட்டுலலாம் ஒரே பிரச்சனை சார். நான் என்னைக்கு வெளிநாடு போகணும்னு நெனைச்சேனோ, அதுலேருந்து வெளிநாட்டுல ஒரே குழப்பமா இருக்கு. யுஎஸ் போலான்னா அங்க பிரச்சனை, துபாய் போலான்னா இங்க பிரச்சனை. இந்த மாரி பிரச்சனைகள அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் வெளிநாடுலாம் போ முடியுமான்னு தெரியல. அப்படின்ற சூழ்நிலை. நெறைய பேர் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையில இருக்கவங்கலாம் நெறைய கடுமையா பொருளாதாரத்தில பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாரி எல்லாமே ஒரு இருண்ட உலகமா மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, அந்த உலகத்துல நெறைய மாற்றங்கள் நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் குடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உங்க ராசியாதிபதி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல வக்கர நிவர்த்தி அடைறார். இந்த சுகஸ்தானத்துல வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா, ஒரு நிம்மதியற்ற நிலை மாறும். ஒரு சந்தோஷமான நிலை வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது முடிவெடுக்கிறதுக்கும், மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய நேரத்துல முடிவெடுக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அத நீங்களே நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுவும் மீனராசி என்பர்கள் நெறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்கள். மீனராசி என்பர்கள் நெறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒரு பெரிய அங்கமா இருப்பீங்க. நீங்க ஒரு முக்கிய ஆளா இருப்பீங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய மீனராசி, எனக்கே பல பிரச்சனை சார். நானே யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கீங்க. அந்த மாரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை செய்ய போறார்.
முதல்ல நம்மளுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நன்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை உங்க மனசுல வரும். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம். அது மட்டும் இல்லாம மன ரீதியான உளைச்சல். ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஆஃபீஸ்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான்லாம் ஒரு காலத்துல நான் சொன்னத செய்வாங்க. இப்பலாம் எதுவுமே எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. வேணும்ட்டே சில பேர் வந்து என்ன தூக்கணும்னு பிளான் பண்றாங்க. வேணும்ட்டே சில பேர் எனக்கு நெறைய பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டீங்க. காரணம் என்ன கேட்டா, அந்த 7.5 சனி. 7.5 சனியும்போது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்துல தப்பு பண்ணா பரவால்ல. கன்டினியூஸா தப்பு பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு தப்பான ஆளா மாறிருவீங்க. அதான் பிரச்சனை. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதே மாரி சண்டை, சச்சரவுகள் வீட்ல நெறைய நடந்திருக்கும். அந்த நிலை மாறும். சண்டை சச்சரவுகள் குறையும். அந்த சண்டை சச்சரவு முக்கிய காரணமா என்ன இருக்குன்னா, பொருளாதார பிரச்சனை தான். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேலை பார்த்துட்டு வேலை போயிருச்சு. நல்ல சம்பளம் வாங்கிட்டு சம்பளம் கம்மியாயிருச்சு. தொழில் நல்லா சம்பாதிச்ச காசெல்லாம் நல்லா கொண்டு வந்தீங்க. இப்ப காசு வரல. இப்ப நம்மளுக்கு வருமானம் இல்ல. வீட வச்சு கடன் வாங்கி பிசினஸ் பண்ணீங்க. வீடு போயிருச்சு. நகைய வச்சீங்க. நகைய திருப்ப முடியாம இருக்கீங்க. இந்த மாரி ஒரு விஷயத்தினால வீட்ல அம்மா, அப்பா சைட்ல இருந்து பிரச்சனை, மனைவி சைட்ல இருந்து பிரச்சனை, கணவர் சைட்ல இருந்து பிரச்சனை. குழந்தைங்க கூட உங்கள மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அதுதான் சார் கொடுமையா இருக்கு எனக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு காலகட்டத்தில நான் கையில பைசா வச்சிருக்கும்போது எல்லாரும் என்ன மதிப்பா பார்த்தாங்க. இப்ப பணம் இல்லன்றதுக்காக யாரும் மதிக்கிறதே இல்லன்னு சொல்லக்கூடிய வயதானவர்கள் நெறைய பேர் இருக்கீங்க. வேலை இல்ல போயிடுச்சு சார், ரிட்டயர் ஆயிட்டேன். மதிக்க மாட்றாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மதிப்பு, மரியாதை வரக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களாக இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் அமையப்போது. மரியாதை கூடும். முக்கியமா மீன ராசி என்பவர்கள் யாராவது வீடு வாங்கணும்னு நெனச்சு தயவுசெய்து வாங்குங்க. கடன் இருக்கு சார், பிரச்சனை இருக்கு சார். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி. இடம், வண்டி, வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. அப்ப அதுல ஒரு கடன் வந்தாலும் தப்பு இல்ல, வாங்குங்க. ஒரு பிரச்சனை வராது. வீடு வாங்கணும்னு நெனைக்கிறவங்க வீடு வாங்குங்க. இல்ல சார் எனக்கு இடம் இருக்கு சார், அதுல வீடு கட்டலாம்னு நெனைக்கிறேன். கட்டலாம். ஒரு கார் வாங்கணும்னு நெனைக்கிறேன். அதுவும் மீனராசி என்பவர்கள் என்னன்னா ஒரு கிரியேட்டிவா நாட்டுக்கும் நல்லது நடக்கணும், எனக்கும் நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்ப ஒரு ஈவி வெஹிக்கிள் வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார், வாங்கலாம். வீடு வந்து ஒரு போர்ஷன் கட்டலாம்னு நினைக்கிறேன் சார், கட்டுங்க. இந்த மாரி விஷயங்கள்ல உங்கள மனத்தை செலுத்துவதன் மூலமாக, உங்க பணத்தை செலவு செய்வதன் மூலமாக, கடன் வாங்கி செலவு பண்ணாலும் தப்பு இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சிய குடுக்கும். வீடு தானே வாங்கணும் காசு செலவு பண்ணி, வண்டி தானே வாங்கணும் காசு செலவு பண்ணி, வீடு தானே கட்டணும் அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சிய குடுக்கும். இல்லன்னா ஷேர் மார்க்கெட்ல பணத்த போடுறேன், கிரிப்டோ கரன்சில பணத்த போடுறேன், அதுல பணத்த போடுறேன்னா பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பீங்க. அதுலேருந்து வெளில வாங்க. சிறப்பா இருப்பீங்க. மொத்தத்துல இந்த மீன ராசி என்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள். அது குடும்பம், மனைவி, கணவர், அது மட்டும் இல்லாம குழந்தை பேறு சார்ந்த விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்பு, தொழில்ல நிறைய முன்னேற்றங்கள், வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாட்டில இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு, எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் மூலமாக நடைபெறும்.